ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் 10 கவர்மெண்ட் காலேஜஸ், இன்ஜினியரிங் காலேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை எப்படி நம்ம வந்து டாப் 10ல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ஐஆர்எஃப் ரேங்கிங் மூலயமா. என்ஐஆர்எஃப் ரேங்கிங் பற்றி நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ என்னென்னா போய் பாருங்க. என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல என்னென்ன கிரைட்டீரியாஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஸ்பெசிஃபிக்காகவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்பர் 1ல இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர்னு சொல்லுவாங்க, ஜிசிஇ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ரெண்டாவது பொசிஷன்ல இருக்கக்கூடியது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம். தேர்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடியது அழகப்பா செட்டியார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஃபோர்த் பொசிஷன்ல இருக்கக்கூடியது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி. ஃபிஃப்த் பொசிஷன்ல இருக்கக்கூடியது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு. அது ஐஆர்டிடி காலேஜ்னு கூட சொல்லுவாங்க. ரோட் டிரான்ஸ்போர்ட்ல இருக்கக்கூடிய ஒர்க் பண்ணக்கூடியவங்களோட பிள்ளைங்களுக்கு அங்கே வந்து ஸ்பெஷல் கன்செஷன் உண்டு அப்படிங்கிறது தான் அதோட ஸ்பெஷாலிட்டி. அடுத்தது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர் 6th பிளேஸ்ல இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம் 7th பிளேஸ்ல இருக்கு. தந்தை பெரியார் கவர்மெண்ட் காலேஜ் வந்து உங்களுக்கு 8th பிளேஸ்ல இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தர்மபுரி 9th பிளேஸ்லயும், ஃபைனல் 10th பிளேஸ்ல தேனியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குது. ஓகேங்களா. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.